இந்த பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க, யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். இது ஆக்சுவலா என்னன்னா, யானைக்கு ஒரு காலம் வரும், பூனைக்கு ஒரு காலம் வரல. யானைக்கு அந்த காலம் வராது, பூனைக்கு அந்த காலம் வராது. அது என்ன அர்த்தம்னா, யானை ஆணைக்கு ஒரு காலம் வந்தால், நெய் அப்படின்னா பசுவில் இருந்து வரக்கூடிய நெய்க்கு ஒரு காலம் வந்தால், சின்ன வயசுல உடம்பு ஹெல்த்தா இருக்கும், நெய்யை போட்டு அள்ளி தின்னா கூட நமக்கு ஒன்னும் ஆகாது, இளமையா இருப்போம். இது இளமையான காலம்னு இருந்தா, ஆணை எடுத்துக்கிற காலம் மட்டுமே உனக்கு இல்லடா ராசா, கொஞ்ச நாள் போச்சுன்னா உனக்கு வயசாயிடும். வயசானா மருந்து சாப்பிடணும். அந்த காலத்துல மருந்து சாப்பிட்டாங்கன்னா தேனோட சேர்த்து மருந்து சாப்பிடுவாங்க. அப்ப தேனோடு சேர்த்து எடுக்கிறதுக்கு பூ நெய்ன்னு பேரு. தேனுக்கு இன்னொரு பேரு பூ நெய், பூவிலிருந்து வரக்கூடிய நெய். அப்ப நீ நெய் சாப்பிடுகிற காலம் இருக்கிற உனக்கு பூ நெய் சாப்பிடுற காலமும் வரும்டா. ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும். அப்ப நெய்ங்கிறது என்னன்னா, நம்ம ஆயில் அப்படிங்கிற சொல்லுக்கு தமிழ்ல நெய் தான். அது எள்ளோடு சேர்ந்தால் எண்ணெய், வேப்ப மரத்துல இருந்து வந்தால் வேப்ப நெய், இழுப்பில இருந்து வந்தா இழுப்ப நெய். ஆனா நம்ம என்ன சொல்றோம், எல்லாத்துக்கும் காமனா எண்ணெய் எண்ணெய் எண்ணெய். இந்த மாதிரியான தவறான பிரயோகங்கள் நிறைய